ஹாய். இப்போ ஒரு வீடியோ என்னென்னா, எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. இது என்னென்னா ஞாபக மறதி தான் நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே மறந்துடுவாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து ஞாபக மறதிங்கிறது ஒரு வியாதி கிடையாது. அது வந்து அசால்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஒரு இதான். அதாவது அவங்களுக்கு ஞாபகம் எல்லா விஷயம் தானங்க மறக்கணும். ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்காள் அப்படி இல்லை. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கரெக்டாக மறந்துடுவாங்க. அவங்களோட ஒர்க், வெளியே உள்ள வேலை எல்லாமே கரெக்டாக நான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் ஒரு கருவேப்பிலையோ ஒரு மல்லியிலையோ ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வச்சுருங்க, அது மறந்துடுங்க. சிம்பிளுங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே தான் கருவேப்பிலை இருக்குது. ஸோ அதை பறிச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். கீழே தான் போயிருப்பாங்க, அப்படியே தப்புன்னு மேலே ஏறி வந்துடுவாங்க. ஸோ கருவேப்பிலைங்க மறந்துட்டேன். ஸோ இந்த மறந்துட்டேங்கிறத கேட்டு கொஞ்ச நாளில் நான் என்னையும் மறந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி டார்ச்சர். இது மறந்துட்டேங்கிற வார்த்தையை மட்டும் என் காதில் கேட்டுறவே கூடாது. விஜயகாந்த் சொல்லுவார்ல, எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை, அந்த மாதிரி எனக்கும் தமிழில் பிடிக்காத வார்த்தை அந்த மறதி தான் நினைக்கிறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் நான் சொல்கிற எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். நானும் கேட்டிருக்கேன், உங்களுக்கு வெளியே உள்ள விஷயம்லாம் நல்லா ஞாபகம் இருக்கேன், ஏன் விஷயம் மட்டும் ஏன் மறக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அதுக்கு அவர் சொல்லுவார், அது தெரியல, அது மறந்தது, நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்து. மறந்துட்டேன்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்களே, அதுதான் உண்மையிலேயே ரொம்ப டார்ச்சர். உங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.